ஹாய் ஹலோ கைஸ், நம்ம நீங்கள் விளையாட போகிறது லிட்டில் நைட்மேர் ஒன்று தான். ஒன்றில் நிறைய பார்ட்லாம் நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று ரொம்ப பெரிய கேமாக இருக்கும். நான் இப்பயும் முடிக்கணும்னு பார்க்குறேன். மெயினாக இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. என் சேனலில் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. எல்லோ பேபிலாம் சுத்தமாக வியூஸும் போல், சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறல. உங்களுக்கு கெஞ்சிக்கிறது ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் மட்டும் ப்ளீஸ் பண்ணுங்கள். ஏற்றுறது கொஞ்ச நாள் ஆகும் தான். ப்ளீஸ் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும்தான் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பேசினே இருக்கிற டைமில் கேமுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஒரே ஸ்க்ரீன் ஒரே பிளாக்காக காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு ஐஸ் சிம்பிள் லோட் ஆகுது போல் கேமு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கேம் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. 1, 2, 3ன்னு. இது நம்ம ஏற்றிக்க பார்ட் 1 தான். ஓகேவா? பார்ட் 1 முடிச்சிட்ட பிறகு நம்ம பார்ட் 2 போடலாம். ஓகேவா காய்ஸ்? இதுலேயே எவ்வளோ இந்த கேமே ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பெரிய கேம் தான். ஆனால் ஓகேவா, அங்க யாரோ தெரியுறாங்க. யாரு? பையன் தான் நினைக்கிறேன். பையன் மாதிரி தான் தெரியுது. இல்ல 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 பொண்ணு பொண்ணு பொண்ணுதான். ஒருவேளை இவங்க தான் வில்லியா இருப்பாங்களோ கேம்ல. இவங்க பாக்குறாங்க திரும்பி. ஒருவேளை இந்த பொண்ணோட அம்மாவா இருப்பாங்களோ. இதோ ஹீரோ கதாநாயகி இந்த பொண்ணு தான் நாமளே. ஓகேவா? இருந்துக்குச்சு பொண்ணு. சரி, என்ன பண்ணும்? என்னது இது? அப்படிதான் தோணுது. என்ன இருக்குது? கீழே இறங்குமே அந்த பொண்ணு. ஏன் இறங்கல? அம்மா இறங்குமா சீக்கிரம். இறங்குனா தானே என்னால மூமெண்ட் கொடுக்க முடியும். என்னடா இறங்க மாட்டே? ஓ, நாம தான் மூமெண்ட் கொடுக்கணும். நான் மறந்து போய் நான் அந்த பொண்ணு தான் இறங்கும்னு நான் நினைச்சேன். இது இந்த சைடு தள்ளுறது. ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட்டா போனோம். ஓ, லைட்டும் இருக்குது. சரி, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்க ஏதோ இருக்குது. குச்சி இழுக்கணுமா? என்னடா கை சிம்பிள் தொட்டாலே இதுவாயிடுது. இழுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இழுக்க முடியல. எனக்கு புரியலையே. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது ஒரு பசில் கேம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல இது பசில் கேமா இல்லையா. ஓகேவா? சரி, என்ன பண்ணணும்? பசில் கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? சரி, press and to grip and press again to release. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இது ஆகுமா? grip ஆகுமா? அதை அந்த அந்த ஒரு பொருளை பிடிக்குமா? நல்லா அது ரிலீஸ் பண்ணி விட்டுருமா? அது அந்த பொருளை விட்டுருமா? இந்த சைடு ஏதாவது வழி இல்லை. ஏன்னா மேலே இல்லை கிராப் பண்ணுற மாதிரி இருக்குதா? புரியலையே. செட் ஆகல. என்ன பண்றது? இன்னிட்ட பல சவுண்ட்லாம் கேட்குது. ஸ்ட்ரைட்டாக போய் இருட்டாகவும் இருக்குது. லைட்டு பற்ற வச்சாச்சு. என்ன பண்ணணும்னு தெரியலையே. எதோ பண்ணி பார்க்குறேன், எதுவுமே வரமாட்டே. குச்சி இழுக்கணுமா? மக்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி விளையாடணும் தெரியல. ஓகேவா? யாரும் அதுக்குள்ளேயே வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. பாருங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது. சரி, இதுவும் ஒன்று ஓப்பன் பண்ணு. க்ரௌச் பண்ணணும். க்ரௌச் பண்ணி உள்ளே போயாச்சு. வென்ட்டு உள்ள தான் நம்ம போயின்னு இருக்கிறோம் இப்போ. ஓகேவா? வென்ட்டில் மேலே கிராப் பண்ணுறேன். ஆனால் இப்போ புரிஞ்சிச்சு. இந்த கேமில் கிராப் பண்ணுறது இருக்குது. இது உறுதியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போ. இந்த இடத்துல நின்றா ஒரு சவுண்டு கேட்குது. இல்லை, என்னடா கீழே ஒரு அகல பாதாளம் போகுது. பாதாளம் போனால் காலி போல. அப்படின்னா இது எழுந்து நின்றா இது கீழே விழுவும் போல.
அதான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? என் நின்று பார்த்தாச்சு எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு வேளை கீழே தான் குனியணுமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு. ஓ, இந்த சைடு வழி இருக்குது, இதை நான் மறந்துட்டேன். தேவையில்லாம அந்த பக்கம் போய் நான் ஏதோ ஏடாகூடம் பண்ணிட்டேன். சரி, இதை ஓப்பன் பண்ண முடியுதா? இது ஓப்பன் பண்ண முடியல, என்ன கதைன்னு தெரியல. ஓகேவா? பின்னாடி வா பாப்பா. இங்க ஒரு படிக்கட்டு போகுது, படிக்கட்டு போகலாம். ஸ்பீடாக ஓடுதுப்பா. அம்மா மியூசிக் கொஞ்சம் டேன்சராகவே இருக்குது. நல்லா இருக்குதுப்பா. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கேம் கிராஃபிக்ஸ்லாம் ஒர்த்து தான். காசுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான கேம் தான் இது. ஓகேவா? இருங்க, செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். குவாலிட்டி தெரியலையே எனக்கு. வைப்ரேஷனு, எஃப்பிஎஸ் 60 வச்சுக்கலாம். குவாலிட்டி வந்து ஹையில் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேம் பார்த்து விளாட்றதுக்கு எனக்கு. ஓகேவா? கண்டிப்பாக எல்லோரும் வந்து 1080பியில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் கேம் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டோட பரவாயில்ல. இது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியா பிளர்ரானு தெரிஞ்சுது. இருட்டிலே போகிறாளே, அந்த பக்கம் எது இருக்குது? என்னது இது? என்னது இது? அப்படிதான் இருக்குது. சரி, கீழே ஒரு பழக போகுது. கீழே குஞ்சு போயிட்டு என்ன பண்ணும்? என்னது இது? மேலே ஏறியாச்சு. மேலே ஓ, அந்த சோஃபா மேலே எல்லாம் எகிரணுமோ? தண்ணி டப்பால் எகிரணுமோ? கீழே தண்ணியாக இருக்குது. இந்த ஜன்னலை பார்த்தீங்களா? எவனும் கிராஸ் பண்ணுறான். நிஜமாக பார்த்தேன், கிராஸ் பண்ணான். ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு கிராஸ் பண்ணான். நம்ம வந்தாச்சு, இந்த பெட்டு மேலே வந்தாச்சுங்க. வா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை, காக்காவா குருவியா கழுகா இருக்கும். ஜம்ப் அண்ட் ஆட்டோ கிராப். ஜம்ப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிடுமே. அதான் ஜம்ப் பண்ணாலும் அது கிராப் ஆக மாட்டுது. ஜம்ப் பண்ணே இருப்போம், என்ன கதைன்னு தெரில வேற. ஓகேவா? சீக்கிரம் தான் அதை புடியா. நீ தானே சொன்ன ஆட்டோ கிராப் பண்ண மேலே ஏற முடியும்னு. ஏன் வெறுப்பேத்துற? வெறுப்பேத்தினு இந்த கேம். அப்பா, அதை நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சாதான் நம்ம ஜம்ப் பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேம் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னடா இவன் தூக்கில் தூங்கிட்டு இருக்கிறான்? இதுதா காலு கீழே ஒரு சேர் இருக்குது. சேர் இருக்கு, சேரை நோட்டி வைப்போம். மேலே ஏற முடியாது போல சேர் மேலே. அந்த பொண்ணு அந்த பொண்ணு எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு மனுஷன் கால், அது மனுஷனோட கால் மட்டும் அவ்வளோ பெருசு இருக்குது. புரிஞ்சிச்சு. இந்த சேர் எடுத்துகிட்டு போய் அப்போ அந்த டோர் நான் வைக்கணும். அந்த டோர் ஹைட்டாக இருக்குதுல்ல. ஐ எம் இன்டெலிஜென்ட் ஆஃப் ப்ரோ. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி பேய் கேம்லாம் சர்வசாதாரண விஷயம். ஓகேவா? மேலே என்னடா இந்த சேர் எடுத்துன்னு போகிறதுக்குள்ள இந்த நூலாயிடுவாங்க. கரெக்ட். இப்போ கிராப் பண்ணிட்டு இப்போயாவது பூச்சி தொங்க போதான் தொங்கிச்சு பார்ப்போம். என்னடா சவுண்டு இது? எங்கே சவுண்டு கொஞ்சம் தரமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஏதோ ஃபேன் ஓடுது. லைட்ரு இருக்குதுல்ல. நம்ம என்ன பயந்தது? நாம என்ன அவ்வளோ குழந்தையா நம்ம? ஆனால் சும்மா தான் பயப்படுறதுலாம். ஓகேவா மக்களே? இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன், ஃப்ரிட்ஜு மேலே. அதாவது அங்கே ஒரு வழி போகுது பாருங்க. ஏறி மேலே ஏறி இந்த சைடில் ஏறி டாய்லெட் மேலே ஏறி அது மேலே ஏறி அந்த கட்டை மேலே ஏறி அதுக்கு மேலே கிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா? ஏய், மனசே கேட்கல, ஏறவே முடியல. என்னதான் பண்ணோம்? என்ன பண்ணோங்க? எங்க என்னது இது? ஒரு வழி தெரியுது, உள்ள பூந்து போவோம். பத்திரமாக போக வேண்டும். இது அந்த செக் பாயிண்ட் போல. இது செக் பாயிண்ட்ல வந்து நம்ம இது வச்சோடனே இது ஆயிடுச்சு. ஓகே,
செக் பாயிண்ட் வச்சோடனே இதுவாகிடுச்சு, லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இது மேலே ஏதாவது ஏறணுமா? இது மேலே இல்லை, இது மேலே ஏறணும். இது மேலே ஏறுது. ஏன் ஏற மாட்டுற? ஏன் பாப்பா? ஏறு பாப்பா. நாது இது பாப்பா, காலையில் இட்லி சாப்பிட்டியா? ஏற தம்பி இல்லையா உனக்கு? தொல்லை குத்துனுக்குற. ஒரு வேளை எதோ பூச்சி இழுத்து மேலே ஏறணுமோ? ஐ எம் இன்டெலிஜென்ட் கை ப்ரோ. என்னால் இது செய்ய முடியல. எனக்கு சர்வசாதாரணமான மேட்ரு தான். ஆனால் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண வேண்டியதும் இந்த கேமில் நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இல்லைன்னா இதே மாதிரி இடத்துல நீங்களும் மாட்டிப்பீங்க. புரியுதா? மேலே ஏறுப்பா. என்னப்பா நீ பாப்பா, சீக்கிரம் ஏறு பாப்பா. அதான் ஃபுட்டு ஏதாவது இருந்தாலாவது இந்த கேமில் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுத்து ஏற வச்சிருக்கலாம். மேலே எக்காரணத்தை கொண்டு ஏற மாட்டேன். அப்போ இந்த பம்பும் ஒரு சைடாக கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. வேறு என்ன வேறு பேச்சுனுக்கிற. என்ன பண்ணுறது? டென்ஷன் ஆகுது. கீழே இறங்கிட்டு இது மேலேருந்து அப்படியே அங்கே தாவ முத்தான்னு பார்ப்போம். வாய்ப்பில்லை. இல்லை. இந்த சைடு ஏதாவது ஓட்டை? இந்த சைடு இந்த சைடு எதுவுமே இல்லை தான். என்னடா பண்ணுறது? அப்பா, இன்டெலிஜென்ட் காய்க்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேம். என்ன நானே ஒன்றுமே புரியல. கிராப்லாம் இப்போ அந்த காட் ஆஃப் வர இதே கிரேட் ஹவுஸ் எல்லாம் இருந்தால் வச்சுக்கேன், ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான். உடச்சி தழுத்துல கத்தி 2 செவரில் சொருவின்னு மேலே பறந்து போயிட்டு இருப்பான். இந்த பொண்ணு என்னன்னா தொல்லை கொடுக்குது. பாப்பா ஏறு பாப்பா. என்னதான் பாப்பா விருப்பேத்துற? மொண்ட டென்ஷன் ஆகுது. சரி இருங்க, நம்ம அந்த பக்கம் ஒன்று போய் பார்ப்போமா? அந்த பக்கமே போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா இல்லையான்னு. எனக்கு இந்த பக்கம் தான் ஏதோ டவுட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது பசில் கிசில் வச்சுருப்பாங்களான்னு. இந்த சைடு நம்ம பார்த்தோமா காய்ஸ்? மறந்துடுச்சு. ஒரு தடவை பார்த்துப்போம் இந்த இடத்த. அப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜு எதுங்க? ஃப்ரிட்ஜை திறக்கும். ஃப்ரிட்ஜை பிடிக்கிறா? இழுப்போம். திறந்துடுத்து. ஏங்க ஏன் நீங்கள் இங்கேயே வழியை வச்சுன்னு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அது போகிற போக்கில் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் வந்து இது மேலே என்னடா இது? ரத்த பூச்சி தானே நீ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்க அது வெறும் ஒரு நெத்திலி பூச்சியா கட்டப்பூச்சியா? அதை சும்மா எடுத்து அது கையில லைட் தண்ணிக்கு அந்த பொண்ணு கையில எப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்றது? கேமு ரொம்ப இதுவாக தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? சரி மறுபடியும் அது வருது. போடா, இந்த இடத்துல நான் மாட்ட மாட்டேன். எம்மாப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. யோ வீர கையில் பிடிச்சிட்டு எதுன்னு வந்தேன். மேலே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஐயா என்னடா வரிசையாக உழுவுறீங்க? வரிசையாக உட்காந்துக்கிறீங்க. தேவாங்க தம்பி மாரி. லிவர் இருக்குது, வாங்க லிவர் எழுத்து. நான் தான் சொன்னல இன்டெலிஜென்ட் காயினே. எதை பார்த்தாலும் பார்த்துன்னு கண்டுபிடிச்சு. அங்கேயே 2 வேறு நெத்திலி பூச்சி இருக்குது வேற. என்னடா போகும்போதே தடங்களா? ஏணி இருக்குது. ஏணி மாதிரி ஒருவேளை இது மேலே பிடிச்சி இது மேலே தொங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்காதான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஏறி பார்த்துடலாம். ஏன் இதுக்கு மேலே ஏற முடியல? மேலே தானே போனோம். இழுக்குது. இவ்வளோ சத்து இருக்குதே உனக்கு. நான் கேட்குறேன், அந்த ஒரு நெத்திலி பூச்சி தான் சும்மா ஒரு ஐடியா வச்சா லைட்டர் வச்சுன்னு சும்மா கிட்ட கட்டாலே அது ஓடுறோம். என்ன தாண்டா அது உன்னோட சைஸ்ல அவ்வளோ பெருசா இருக்குது. ஐயோ நம்ப முடியல என்னால. ஓ ஷிட் guy, what this?
Who is this place? என்னடா கட்டப்பூச்சி? டேய் அட்டப்பூச்சி. ஏய் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இன்னொரு ட்ரை கன்ஃபார்மாக இந்த ட்ரையில் நான் முடிச்சு காட்டுறேன். அந்த சைடு வழி இல்லைனாலும் இந்த சைடு கண்டிப்பாக வழி இருக்கும் நான் நினைக்கிறேன். மக்களே ஆரம்பிச்சிடலாமா? நம்மளோட இன்டெலிஜென்ட் மூளையை காட்டுறேன். போ பாப்பா, லைட் ஆன் பண்ணா அது உங்ககிட்ட தான் வருது. என்னடா டேய், எப்படி தான்டா போறது? ஐயோ எங்க அந்த சைடும் வழி இல்லைங்க. இருங்கடா, உங்களை போட்டு தள்ளுறேன்டா. கண்டிப்பா இருக்குடா, நான் விளையாடுறேன்டா, கரெக்டா விளையாடுறேன்டா. இது என்னடா சீக்கிரம் வேற வந்து தொலைய மாட்டேது. ஒரு பக்கம் தொல்லையா செத்துட்டா ரொம்ப நேரமா லோடிங் ஆகுதுல. பாப்பா, அது நீ மேல இருந்தனா நான் அந்த சைடு எகிரியாவது குடிச்சிட்டு இருப்பேன்ல. நீயும் பண்றது ரொம்ப தப்பு பாப்பா. ஓடு 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 ஓடு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவ் பண்ணேன்? ரொம்ப மன உடைச்சல்ஸுக்காக ஆள் ஆக்குறாங்க என்ன. லவ் கொடுத்து பண்றவங்க கிடையாதுடா நான் இந்த குணா. சும்மா நினச்சினுக்கிறியா? விளையாடி ஜெயிச்சு காட்டுறேன்டா. இந்த கேமை முடிச்சு காட்டுறேன்டா. 10 சப்ஸ்கிரைபர் ஏற்றி காட்டுறேன்டா உங்களுக்காக. மக்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்மளால இந்த இடத்துல தாண்ட முடியும். ஓடு 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 ஓடுறா ஓடுறா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. வரேன்டா. இந்த தடவை இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு போறேன்டா. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்டா. வரேன்டா. சீக்கிரம் வா, ஒரு வெறியோட இருக்கிறேன். அவனை இன்னைக்கு அந்த கேமை முடிக்கிறேன். ஒழுங்கா ஓட பேரு அவ்வளவுதான். ஓடு 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 ஓடுறா. ஏய் ஓடு ஓடுப்பா. ஏய் யாருக்கிட்ட? ஒரு அளவுக்கு மேலதான் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு என்னன்னே தெரியல. எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்ன பண்றது? வேற அந்த அட்டைப்பூச்சிக்கிலேருந்து தப்பா இங்கே ஒரு பாதாளத்தை வச்சு மனசே கேட்கல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடிக்கிறேன் இது. டேய் உயிரா. எம்மா உள்ள வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன். வெளியே வர்றது அப்பா. ஐயோ எம்மா, மனசுக்கு இப்போ தாண்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இங்கேடா அட்டைப்பூச்சி வரும், இதெல்லாம் வராது தானே. வந்தா காலிடாண்ணா. மேலே ஏறணுமா சைடில் ஏறணுமா? அங்கே சைடில் செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. போய் லைட்டரை வச்சு பற்ற வச்சுருவோம். ஓகேவா மக்களே? ஓவா, கேம் விளாட்றதுக்குள்ள என்னோட இன்டெலிஜென்ட் மைண்ட் என்னை விட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறி இதுக்கு மேலே போக முடியுமா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கட்டை மேலே நடக்கணும் போல். கரெக்டாக நட. படிக்கட்டுலாம் பிரச்சனை இல்லை, ஒழுங்காக நடந்து போயிடுவேன் எல்லாம். ஓகேவா? அப்படியே இந்த சைடுக்காக வந்து இந்த சைடு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். எனக்கு கீழே வழி இல்லை. அப்படி இங்கேருந்து இந்த பக்கம் தாவணும் போல். கரெக்டாக அப்போ தாவிடுறான். அஜுஷு எம்மா, ஒரு நிமிஷம் உயிரே போயிட்டு வந்துச்சுடா. சரி, இல்லை ஜம்ப் கூடமாடா பண்ண தெரியாது. இந்த பக்கத்து இங்கே ஏதோ கதவு மாதிரி இருந்தேன், அதனால தான் அந்த பக்கம் இது பண்ணேன். முச்சிடும் கவலைப்படாதீங்க. சுத்துது பூமி
அட போதுமாடா சாமி. அந்த கதவு ஓப்பன் ஆகிடுச்சு போல். இப்போ நான் அந்த கதவு வழியாக தான் போகணும். ஓகேவா? ஓடு 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 ஒரு ஓடு 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 ஓடு. ஏய் கது சார், இந்த பொண்ணு ஓடவே மாட்டுது. பெரிய ஆகுது எனக்கு. டென்ஷன் ஆகுது வேறு. வேறு ஒரு சின்ன வேலை வேறு இருக்குது. இந்த கேமை வேறு முடிச்சுட்டாவது போகலான்னு. அடுத்த செக் பாயிண்டில் இந்த கேம் முடிச்சிடலாம் கைஸ், மறக்காமல். கண்டிப்பாக இதோட பார்ட் 2 வேணும்னா இந்த கேமுக்கு ஒரு 100 லைக்ஸ் ஆகும் வரட்டும். ஓகேவா? சரி, இப்போ விட்டுட்டு அப்படியே பட்டுன்னு ஓடி போயிடலாம். அஜி அவ்வளோதான். அழுகலி காலியோ காலி 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 காலி. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கேமு கூட என்ன ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டுது. என்ன தாண்டா பண்ணுறது இதுக்கு இப்போ நான்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் கண்டிப்பாக நான் தாவறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா மக்களே? ஏந்திருமா. ரொம்ப நேரம் தூங்கிட்டு ஏந்திரு. பிடி கம்பியை பிடிச்சி சுத்துனாலே என்னட்டா கோளாறு கொடுக்குது. என்னதான் போனாலும் வேலைக்கே ஆக மாட்டேது. அதான் பிரச்சனை இருக்குது. அப்போது பார்த்த புள்ள மக்களே, நான் வேணும்னே தான் உங்களை இந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும்னா முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லோட் ஆகட்டும் கேமு. நான் கண்டிப்பாக இந்த கேமை முடிச்சிடுவேன் காய்ஸ். நான் ஒரு இன்டெலிஜென்ட் ப்ரோ காய்ஸ், புரியுதா? இன்டெலிஜென்ட் காய். எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அழகாக முடிச்சிடுவேன் கேமு. ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். சரி, இந்த கிராங்க்கை நம்ம இப்போ சுற்றுறது தான் நம்ம பிரச்சனையே. இப்போ புரியுதா? கிராங்க்கை இப்போ நம்ம சுற்றி விட்டு நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும். புரிஞ்சுது உங்களுக்கு? நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலேருந்து இப்படி போகிறதுக்கு வழி இல்லை. தெரியல ப்ரோ எப்படி போகணுன்னு. மக்களே, நான் மக்களே பண்ணுறது. சரி, வெறும் சுற்றியாச்சு மக்களே. கொஞ்ச நேரம் நிற்போம் மக்களே. வந்துட்டு இந்த கேமை எப்படியாவது முடித்து கொடுத்துட்டு தான் நாம் இன்னைக்கு போகிறோமே. இன்றைக்கி முடிச்சுட்டு தான் போகிறோமே. இந்த லெவலை முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவே எண்டு பண்ணுறோம். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம், நல்லா பார்த்துப்போம். ஓகேவா? நம்ம இப்படி போனால் தான் டைம் ரொம்ப ஆகுது. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டாக எகிரி குதிக்கலாமான்னு ஒரு டவுட் வருது எனக்கு. அவங்க எகிரி குதிச்சு ஆயோ எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த நம்ம கிராங்கை சுற்றுறோம்ல, அதை சுற்றணுன்னு நிப்பாட்டி வச்சுட்டு அது எதிர்க்க ஒரு பிரிட்ஜு, இந்த பாலம் பதில் அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக எகிரி போகணும். இப்போ அதுதான் கான்செப்ட்டு. இப்போ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ நான் கரெக்டாக பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஏந்து தம்பி, பொண்ணே ஏந்திரு பாப்பா, முடிச்சிடலாம் பாப்பா. சாரி பாப்பா, தெரியாமல் கீழே தள்ளி விட்டேன். கிராங்கு பிடி. நல்லா சுற்று. ஆனால் வெளிச்சமாக இருந்தால் கேம் நல்லா தாங்க இருக்குது. அது உண்மையாக சொல்கிறேன். ஓகேவா? ஒரு தாவுடா கைப்புள்ள. அப்பா மர்கையா சாலா. அவ்வளோதான்டா, கேமே முடிச்சிட்டேன்டா. ஒரு செக் பாயிண்ட் வரட்டும், நம்ம எடுத்து வச்சிடலாம் கேம் கைஸ். இதுவே கொஞ்சம் 25 நிமிஷம் பெரிய வீடியோவாக போயிடுச்சு. அடுத்த பார்ட் வேணுன்னா லிட்டில் நைட்மேர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2ன்னு. நான் புது கேமர் தான், பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஆதரவு. உங்களோட ஆதரவு இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. 21 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடிச்சேன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகே மக்களே? சரி, இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 50 அடிக்க போகிறோம் சப்ஸ்கிரைபரு. இது ஓப்பன் பண்ணால் ஏன் ஓப்பன் ஆக மாட்டேன்னு தெரில. இழுக்கிறேன் ஆனால் அது அப்படியே கையை விட்டு போய் அதிலே மூடிக்குது. ஏன்னு தெரில.
தொடடா அச்சே போங்க, வெறுப்பாகுது. என்ன தெரியல. அது ஒரு வழி இருக்குது மக்களே, இப்போலாம் வாங்க மக்களே. என்னடா எகுர்னே பிஜிஎம்மே மாறிடுச்சு, பயமாக இருக்குடா. ஏய் வாவ் பாப்பா, ஸ்கிட்டு எப்படி ஆச்சே? இது இன்னொரு அடி பாப்பா எனக்காக. இது நான் மறுபடியும் அந்த மாதிரி பள்ளி பாப்பா ஸ்கிட்டை அடிச்சே ஆகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸ்கிட்டை அடிச்சிடலாம். எழுந்து நெல்லு. ஓடு. க்ரௌச் தான் பண்ணுறாளே, ஏன் ஸ்கிட் அடிக்க மாட்றா? என்ன பண்ணாலும் ஸ்கிட் அடிக்க மாட்றா பாப்பா. ஓகேவா, கிராஃபிக்ஸ்லாம் நான் சூப்பராக பண்ணிடுறானுங்கப்பா கேமர்ஸ்லாம். கேம் கிரியேட்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க கிராஃபிக்ஸ்லாம். அதே மாதிரி கான்செப்டும் நல்லா இருக்குது. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ தூரம் தப்பிச்சு வர்றது மாதிரி அது. ஆனால் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருந்த ஒரே ஒரு விஷயம்னா அந்த அட்டைப்பூச்சி மண்டேன் தான். இது தள்ளணும்னு காட்டுறாங்க, சரி தள்ளிட்டு ஒன்று வந்துச்சு மக்களே. இங்கே ஒரு சேவ் இருக்குது, பாத்ரூம் மண்டை பார்த்துட்டேன். இப்போ வெயிட் a minute. இங்கிலீஷ் பாட்டு தான் இது. சரி வெளியே போகுமா வேணாம், இங்கே பிஜிஎம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த பார்ட் கண்டிப்பாக. ஓகேவா மக்களே, நான் வந்து புது கேமராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம், நான் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் கேட்குறேன். பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். சப்ஸ்கிரைபர் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோலாம் போட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் காய்ஸ். நீங்கள் கேட்குற கேம் கூட போடுறேன், நீங்கள் கேட்குற வீடியோஸ் கூட போடுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கேம் வேணும், என்ன கேம் வேணாம் சொன்னீங்கன்னா நானும் போடுறேன் நிறைய கேம்லாம். இப்போ லிட்டில் நைட்மேர்ஸ் யாரும் கேட்கல தான், நான் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் போட்டேன். ஓகேவா மக்களே, அதே மாதிரி இந்த கேமில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் இந்த கேம் கூடிய சீக்கிரத்தில் முடிக்கிற மாதிரி போடுறேன் கண்டிப்பாக. ஓகேவா மக்களே, அதுக்கு எனக்கு உங்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே எனக்கு வேணாம் ப்ளீஸ். இது ஒரு 3 மட்டும்தான். இந்த 3 ஹெல்ப்பு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு எனக்காக பண்ணுங்கள். நான் உங்களை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணுறேன் உங்களுக்காக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். நிறைய புதுசாக கேம்ஸ்லாம் வந்தாலும், நிறைய வீடியோஸ்லாம் வந்தாலும் அப்லோட் பண்ணி போடுறேன். டாட்டா பை கைஸ்.